ஹாய், மண்டே ஈவினிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த வாரம் வாங்கியிருந்த வெஜிடபிளில் கேரட் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஞ்சு கேரட்டாக இருந்தது. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாகவே இருந்தது. சரி, அதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க. கொஞ்சமாக நெய் விட்டு அதில் பார்த்தீங்கன்னா அண்டியும் போட்டு தாளித்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேரட்டுமே நல்லா வதக்கி விட்டுருந்தேன். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுருந்த பால் இருந்தது. 1/4 லிட்டர் பால் இருக்கும். அதில் நான் ஒரு 1/2 கப் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை நல்லாவே சுண்டை காய்ச்சி வச்சுருந்தேன். காய்ச்சி வச்சு அதை தான் இதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக வேக வச்சுருந்தேன். கேரட் கொஞ்சம் வேகிறதுக்காக இந்த பால்லையே விட்டு நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாங்க ஸ்வீட்டு. நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும், இல்லைன்னா வீட்டில் ஏதாவது குயிக்காக ரெடி பண்ணணும்னா இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் இந்த தடவை ட்ரை பண்ணியிருந்தேன். அப்புறமா ஈவினிங் பார்த்திங்கன்னா வாசல்லையுமே விளக்கு வச்சுருந்தேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப்பை எடுத்திருந்தேன், அதான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு. வெந்ததுக்கு அப்புறமா கூட கொஞ்சம் நெய் தேவைப்படுற அளவுக்கு நான் ஆட் பண்ணி விட்டுக்கிட்டேன். எவ்வளோ நெய் சேர்த்து பாலும் எவ்வளோ திக்காக இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் நான் எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது நம்ம சுகர் அப்படியே ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரையிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி பவுடர் பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது ஈஸியாகவே எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிரும். சுகர்லாம் ஆட் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு நம்ம இதை கிளறி எடுத்தோம்னா நல்லாவே டேஸ்டியான ஸ்வீட் அல்வா கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் இதை ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேரட் அல்வா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வாசலில் இந்த கோலம் ஸ்டிக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த வீட்லேயுமே நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இதை ஒட்டி. அது மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். சரி ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதையுமே நான் ஒட்டி விட்டுட்டு இருந்தேன். வாசல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மொட்டையாட்டு ஒரு மாதிரி இருந்தது. கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம சம்டைம் கோலம் போடாட்டாலும் கூட அந்த வாசல் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டிக்கருமே வாங்கியிருந்தாங்க. நல்லாவே இருந்தது. அது ஸ்டிக் நம்ம ஒட்டுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாகவும் இருக்குது. ஆனால் ரொம்ப நாளுமே இது நிற்கவும் செய்யும். சீக்கிரமாக அது ரிமூவ் ஆகாது. நான் இதுக்கு முன்னாடியுமே வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இந்த வீட்டுக்கு வாசலுக்குமே வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுருக்கேன். ஃபைனலாக ஒட்டியும் விட்டாச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.